ஆண்டு சொல்றாரு, நீ நின்று கொண்டு இன்னைக்கு கர்த்தர் செய்ய இருக்கிற காரியத்தெல்லாம் நீ பாருன்றார். அதுதான் கர்த்தருக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆமென். நீ நாளைக்கு உன் வாழ்க்கை மாற போது அதை பார்த்து அதை நினைச்சு இன்னைக்கு சந்தோஷமா இரு. இந்த இடத்துல நம்ம சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ, எந்த காரியத்தில் பயம் உண்டாக முடிய இருக்கிறதோ, அது சொல்ற சொப்பனத்தை காண்பதை போல கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற மாதம். ஆண்டவர் நிச்சயமாகவே சொல்றாரு, 8 மாதமா மாத்திரம் இல்ல, கடந்து வந்த நாட்களும் வாழ்க்கையில எதெல்லாம் பிசாசாரவன் சிறைப்படுத்தி போனானோ, எதெல்லாம் இழந்து போனாயோ, எதெல்லாம் வாழ்க்கையில கிடைக்கணும்னு நினைச்சு தடைப்பட்டு அதெல்லாம் கர்த்தர் சொப்பனத்தை காண்பதை போல உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பார். உலகத்துல 1000 கவலைகள் இருக்கலாம், ஆனா கர்த்தருக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். என்ன, ஏன்னா ஆண்டவரை உலகத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருந்தா நம்மளுக்கு ஒரு கவலை இருக்கும், இது நடக்குமோ நடக்காதோ, மாறுமோ மாறாதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ட்டு. ஆனா தேவன் மேலே நம்பிக்கையா இருக்கிறவன் நிச்சயமா இந்த சூழ்நிலை மாறும், பிரச்சனை மாறும், வியாதி மாறும், வறுமை மாறும், என் தேவைகள் சந்திக்கப்படும் என்பதை அவன் நம்புகிறபடியினாலே அவன் எப்படி இருப்பா, கர்த்தருக்குள்ள எப்பொழுதுமே சந்தோஷமா தான். கிறிஸ்துவருக்குள்ள இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பணக்காரங்கிட்ட, பணம் படைகள் இருக்கிறவங்க கிட்ட இல்லாத சந்தோஷம் கூட ஒரு ஏழை, நல்ல ஒரு விசுவாசமான ஒரு தாய்கிட்டையும் ஒரு தந்தைகிட்டையும் ஒரு சகோதரகிட்டையும் இருக்கும். அவங்க சந்தோஷமா நிம்மதியாய் ஒரு பழுது சாப்பிட்டாலும் நிம்மதியாக. காரணம், அவங்க தன்னுடைய சூழ்நிலையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னை சார்ந்து இருக்கிறத நம்பல, பரலோக தேவனை நம்பி இருக்கிறது. அப்படி நம்பிக்கையா இருக்கிறவங்க பாருங்க, சந்தோஷத்தை மட்டும் இல்ல, அவர் வாழ்க்கை உயர்வதையும் நம்ம பார்க்க முடியும். ஆமா, ஏன்னா என்னை நம்பி இந்த சூழ்நிலையும் சந்தோஷமா இருக்கிறான் பாருங்க, என் பிள்ளை, அவனை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, யோவேல் 2:21 நம்மளுக்கு காட்டி கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. ஆமென். கடந்து வந்த நாட்கள்ல வாழ்க்கையில இருக்க எதையும் பார்த்து பயப்படாத. ஏன்னா பயப்படும் பொழுது மகிழ்ச்சி மறைந்து போகுது. மகிழ்ச்சி மறைந்து போகும்போது கர்த்தர் இருதய விருப்பங்களை நிறைவேற்ற தடைப்படுது. மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது கர்த்தர் இருதய விருப்பத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறாராம். கண்ணீரோடு எதை கேட்கிறனோ அதை மட்டும்தான் ஆண்டவரே நீங்க தரீங்க. எப்படி ரொம்ப அழகா சொல்றேன். நான் நெருக்க நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்ன பண்ண எனக்கு பதில் கொடுத்தீங்க. எந்த காரியத்தில் நெருக்கப்பட்டு இருந்தனோ, எந்த காரியத்தில் நான் கலங்கி போய் நிற்கிறனோ, அந்த காரியத்தை பதில் கொடுத்தீங்க. அதே சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஒரு மகன் முயற்சியா இருக்கும் பொழுது கர்த்தர் என் இருதயத்தின் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றினார். ஆமென். நீ அழுது புலம்பி நீ தவிக்கும் போது நீ எதை கேட்கிறியோ அதுதான். ஆனா கர்த்தருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்போது உங்க இருதயத்துல 1000 விண்ணப்பம் இருக்கும், அடுத்த 1000த்தையும் கர்த்தர் ஆஸ்வதி. ஆண்டவருக்குள்ள இந்த 9ஆம் மாசம் எப்படி போனா, கவலையை மறந்து, கண்ணீரை விட்டு, துக்கத்தை விட்டு, வியாதியின் எதிர்காலத்தில் உள்ள காரியங்களை எல்லாத்தையும் மறந்துட்டு கர்த்தர் மேல நம்பிக்கையா வைத்து எல்லா பயத்தையும் திகிலையும் நீக்கி மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், மீகா 7:11, உன் அதிசயங்களை காண செய்வேன். உன் அதிசயங்களை காண சொல்லல, பார்க்க போறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ பார்த்ததுனால, கடந்த நாட்கள்ல பார்த்ததுனால நீ என்ன பண்ண, சந்தோஷப்படு சொல்ல, நீ பார்க்க போற அதை நினைச்சு சந்தோஷப்படுன்றாரு. அதுதான் கர்த்தருக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆமென். நீ நாளைக்கு உன் வாழ்க்கை மாற போது அதை பார்த்து அதை நினைச்சு இன்னைக்கு சந்தோஷமா இரு. நாளைக்கு உன் சூழ்நிலை மாற போது அதை நினைச்சு இன்னைக்கு சந்தோஷமா இருன்றார். செலிப்ரேட் பண்ணுன்றார். ஆமென். நாளைக்கு ஒன்று ஒரு ஜாக்பாட் அடிக்க போது, நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கிடைக்க போது, நீ எதிர்பார்க்காத ஒன்று கிடைக்க போது, அதனால இன்னைக்கு நீ என்ன பண்ணு, செலிப்ரேட் பண்ண அந்த நாளை. அப்ப ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 1 சாமுவேல் 12:6 சொல்றாரு, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்னைக்கு நம்மள நிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சமூகத்துல நிக்கிறதுக்கு தான் டைம் சொல்ற. பெரிய காரியங்களை நின்று பாருங்க. பெரிய காரியம், நீ பெரிய எஃபெக்ட்லாம் போட தேவையில்ல, என்ன நம்பி நீ நின்று பாரு, நான் என்ன செய்யறேன்னு பாரு. நீ வெறும் ஆண்டவரை கையை தட்டி மகிமைப்படுத்தி நீ சாட்சியா நின்னா போதும். ஆண்டவர் சொல்றாரு, நீ நின்று கொண்டு இன்னைக்கு கர்த்தர் செய்ய இருக்கிற காரியத்தெல்லாம் நீ பாருன்றார். அப்போ ஆண்டவர் சொல்ல பாருங்க, எப்படி எப்பொழுது நம்ம மகிழ்ந்து களி கூறுவோம் அப்படின்னா, ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்க, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது எப்படி
திருப்பும் போது திருப்பும் பொழுது கடந்த 8 மாசத்துல இருந்து எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்பும் பொழுது, அல்லேலூயா, எதெல்லாம் பிசாசு உன்னை சிறைப்பிடித்து வைத்திருந்தாலும் சிறைப்பிடித்து உன் ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, செழிப்ப, வேலையை, உயர்வ, உன் புகழ, எல்லாத்தையும் எதை சிறைப்பிடித்து போனானோ அந்த சிறையிருப்பை திருப்புவார். அல்லேலூயா, ஆமென். எப்படி தான் சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது எப்படி இருக்குமா? சொப்பனத்தை காண்கிறதை போல இருந்தோம். ஆண்டவர் சொல்றாரு, சொப்பனத்தை காண்பதை போல சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பினது போல நீங்களும் சொப்பனத்தை காண்பதை போல என்ன நடக்கும்? எல்லாம் மாறும். பேதுரு சொப்பனத்தை காண்பதை போலதான் படுத்துக்கிட்டு இருந்து கனவு காண்றோம் நினைச்சிருக்கும் போதுதான் அந்த சிறைச்சாலையிலிருந்து தூதனானவன் என்ன பண்றான்? கூட்டின்னு வந்து ரோட்லயே விட்டான். ஆமென். எல்லா கதவுகளையும் தாண்டி என்ன பண்ணிட்டான்? ரோட்ல விட்டுட்டு பிறகுதான் அவனுக்கு தெரியுது, ஐயோ நம்ம சொப்பனம் காணலடா, இது உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு. ஆமென். அப்படிதான் நம்ம எந்த இடத்துல நம்ம அடைக்கப்பட்டு இருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ, எந்த காரியத்தில் பயம் உண்டாக முடிய இருக்கிறதோ, சொப்பனத்தை காண்பதை போல கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற மாதம். அப்ப என்ன நடக்குமா பாருங்க. அப்பொழுது நம்முடைய வாய் நகப்பினாலும், எப்பொழுது? சிறையிருப்பை திருப்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சொல்ற, அப்பொழுது நம்முடைய வாய் நகப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்கள் பெரிய காரியம் செய்தார் என்று. ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென். நமக்கு கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தா இது நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். சந்தோஷம் எங்க தம்மா இருக்கு? நம்பிக்கையில தான் இருக்கு. சந்தோஷம் எங்க தம்மா இருக்குது? உங்க விசுவாசத்துல தான் இருக்கு. ஆமென். சந்தோஷம் எங்க இருக்குன்னா கர்த்தர் மேல மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பணும்னா சந்தோஷமா தான் இருப்ப. நீ சந்தோஷமா இருந்தா கர்த்தரை நம்புவ. ஆமென். ரெண்டும் ஒண்ணுதாங்க. சமாதானமும் அன்று பிறக்கும் பொழுது ஒரு நாமம் கொடுக்கப்படுது. என்ன நாமம் கொடுக்கப்படுது? ஏசாயால சமாதான பிரபு எனப்படுவாய். அவர் சமாதானத்துக்கெல்லாம் பிரபுவா இருப்பதியா இருப்பார், அதிகாரம் உடையவரா இருப்பார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் எப்படி இருக்கணுமா? இந்த மாசம் சந்தோஷம் மகிழ்ந்து, அது எக்ஸ்ட்ரீமா சொல்றாரு ஆண்டவர். சமாதானம் இல்ல, நகைப்பாய் சிரிப்பாயெல்லாம் இல்ல, மகிழ்ந்து களி கூறுனது எக்ஸ்ட்ரீம் லெவல் சந்தோஷம். நம்ம சில எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது, நம்ம எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்கும் போது, நம்மளை அறியாம சுத்தி இருக்கு யார் இருக்கா, ரோடா, வீடா, ஆபீஸா, பப்ளிக் பிளேஸா பார்க்க மாட்டோம். ஒரு பயங்கர எக்ஸாம், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா லூசு மாதிரியே கத்துவாங்க, கையை தட்டுவாங்க, குதிப்பாங்க. அது என்ன எக்ஸைட்மெண்ட், அதான் களி கூறுறது. அப்படின்னா எதுவுமே தலைகால் புரியாது. ஆமென். இல்லையா? அதை சொல்ல மகிழ்ந்து களி கூறுனா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல சந்தோஷமா இரு. துக்கத்துக்கு இடம் விட, பயப்படாத. பயந்தனா கர்த்தரால் செய்ய முடியாது. ஆண்டவர் நிச்சயமாகவே சொல்றாரு, 8 மாதமா மாத்திரம் இல்ல, கடந்த வந்த நாட்களும் வாழ்க்கையில எதெல்லாம் பிசாசாரவன் சிறைப்படுத்தி போனானோ, எதெல்லாம் இழந்து போனாயோ, எதெல்லாம் வாழ்க்கையில கிடைக்கணும்னு நினைச்சு தடைப்பட்டு அதெல்லாம் கர்த்தர் ஒரு சொப்பனத்தை, அல்லேலூயா, காண்பதை போல உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பார். மலை போல தேவைகள் என்றாலும், நம்புவதற்கு ஒன்றுமே இல்லாமல் போனாலும், நம்பிக்கை ஜீரோவா இருந்தாலும் சந்தோஷமா இரு. ஆமென். உன் சந்தோஷம் தான் உன் ஆசீர்வாதத்துக்கு கீ. அடைக்கப்பட்ட கதவுடைய பூட்டு, பெரிய திண்டுக்கல் பூட்டு போட்டு வச்சிருப்பான் பிசாசு. யாரும் உடைக்க முடியாது, யாரும் பண்ண முடியாது. உன் சந்தோஷம் தான் அந்த கீ. கிட்ட போன டப்பால்னு ஓப்பன் ஆயிடும். நீங்க பாருங்க, ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருந்தவங்களாம் இப்படி போகும்போது சிறைச்சாலை கதவுகள் ஆட்டோமேட்டிக்கா திறக்குதான். வசனம் சொல்லுது. அவன் போகும்போது என்ன ஆகுது? யாரும் போயிட்டு ஐயோ அப்படியே மயங்கி அப்படியே ஒரு மாதிரி மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவன் போய் தொடர்ந்து இல்லை அவன் கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டான், அவன் சாவி, அப்படிலாம் இல்லை. போகும் பொழுது அப்படியே கதவுலாம் டபால் 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 திறந்து வெளியே போயிடுறானுங்க. ஆமென். கட்டப்பட்ட கட்டுகள்லாம் என்ன ஆகுது? சங்கிலாம் டபால்னு விழுந்தது. ஏன்? நம்பிக்கை. கர்த்தருக்குள்ள அந்த சந்தோஷம் தாங்க துக்கத்திலையும் பாட வைக்கும், கண்ணீரிலும் பாட வைக்கும், அடிகள் ரத்தத்தின் மத்தியிலும் துதிக்க வைக்கும். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீணா போகவே போகாது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் கர்த்தர் அந்த நம்பிக்கை உடைக்க முடியாத காரியத்தை செய்ய மாட்டாரு. நம்பிட்ட நான் செய்வேன், சீக்கிரத்துல செய்வார். மகிழ்ந்து அதுக்கு முன்னாடி மேட்லயே விட்டீங்க பத்தியா?
பயப்படாத. பயந்தனா எப்படி மகிழ்ந்து களி கூறுவ? அதுதான் முக்கியமே. ஆண்டவர் எல்லா இடத்தும் போகும்போது பயப்படாதன்னு சொல்லிட்டு தான் பேசுவார். ஏன்னா பயந்த பொழுது நீ என்ன பேசினாலும் ஆண்டவர் பேசினா கூட காதே கேட்காது. பயந்துட்டனா இயேசுவே உங்ககிட்ட டைரக்டா பிரசன்னமாய் முகமுகமாய் பேசுகிறான உன்னை நம்ப முடியாது. காரணம் உனக்குள்ள பயம் இருக்கிறதுனால. நீங்க எடுத்து பாருங்க, ஆதியாகமத்துல இருந்து ஆமென், நீ ரெவல்யூஷன் வரைக்கும் நீ எடுத்து பாருங்க. கர்த்தர் ஒரு இடத்துல தரிசனமாகிறார், தூதன் ஒரு இடத்துல தரிசனமா ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், பயப்படாதே. பிரதானமான வசனங்கள் ஆரம்பிப்பது பயப்படாதுன்னு சொல்லிட்டு தான் அடுத்தது ஒரு நல்ல காரியங்களே, ஒரு ஆசீர்வாதமோ ஒரு சமாதானத்தை ஏதுவான காரணம். பயந்துட்டன்னா எதையும் இருதயத்தை பிசாசு உள்ள போகவே விட மாட்டான். ஆமென். பயந்துட்டானாலே முஞ்சி போச்சு, பயந்துச்சுனாலே உடஞ்சு போச்சு, இழந்து போயிடுச்சு, எல்லாம் பாழா போச்சு. அதனால சொல்ல பயப்படாது, எதையும் பார்த்து பயப்படாது. அல்லேலூயா. வானத்தையும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் சொல்றார். அவர் அதிகாரம் உடையவரா இருக்காருங்க. அவரே நம்ம கூட இருக்கும்போது, அல்லேலூயா, பிரைம் மினிஸ்டரே நம்ம கூட இருக்கும்போது, லோக்கல் கவுன்சிலரோ வார்டு மெம்பரோ இல்ல எம்எல்ஏவோ எம்பியோ சிஎம்ஓ கிடையாது, இல்ல சென்ட்ரல் மினிஸ்டர் கிடையாது, பிஎம் பிரைம் மினிஸ்டர், அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு இந்த பூமியில வானத்திலும். அவரே என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? எவனுக்கு பயப்படணும்? அவருடைய சப்போர்ட் இருக்கிறன்னா எப்படி இருக்கணும்? ஜம்முன்னு கும்முன்னு இருக்கணும். அல்லேலூயா. இதை விட நல்லா தான் இருப்பேன், இதை விட சொகுசா தான் இருப்பேன், இதை விட ஆடம்பரமா தான் இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா எனக்கு தான் இந்த பூமி எனக்கு முன்ன இருக்கு. ஆளுகை செய்யவும், ஆண்டு கொள்ளவும், சுதந்திரத்துக்குள்ளவும், என்ஜாய் பண்ணவும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கார். ஏன்னா எங்க அப்பா உண்டாக்கின. அல்லேலூயா. உங்க அப்பா விட்டு சொத்து கிடையாது. யாரை கேட்கணும்? பிசாசு கேட்கணும். உங்க அப்பா விட்டு சொத்து கிடையாது, எங்க அப்பா விட்டு சொத்து. நீயா உண்டாக்குன, நீ கெடுத்து போட்ட. எங்க அப்பா உண்டாக்கினது, இதுல அதிகாரம் எனக்கு தான் உண்டு. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது ஏதேன் தோட்டத்துல. ஆண்டு அனுபவிக்க அதிகாரத்தை கொடுத்த கர்த்தர் எதிலையும் தலையிடல. என் பிள்ளைங்கட அனுபவிடான்ட்டார். ஆமென். அப்படிதாங்க. ஆமென். ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுங்க, சந்தோஷமா இருங்க. இந்த மாதத்துல எதை குறித்தும் டிப்ரெஷன் உள்ள போச்சுனாலே நீ காலி. ஆமென். குழம்பி ஒரு விஷயத்தை யோசிச்சிருந்தாலே காலி, ஒரு பிரச்சனையை நினைச்சிட்டு இருந்தாலே காலி, ஃபினான்ஷியல் நினைச்சிட்டு இருந்தாலே காலி. அடப்போட ஆண்டவர் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. உலகத்தான் சொல்லுவாங்க, ஆண்டவரே என் பக்கம், நம்ம பக்கம்லாம் இதுல சேர்த்துக்காத யாரையும். அல்லேலூயா. கூட்டு களவாணி தளத்துல வேணா சேர்த்துக்கலாம், பிளஸிங்ஸ்ல தனியா தான் நிக்கணும். என் பக்கம். ஆமென். திருட்டு வேலை ஆண்ட பிரியமலா கூட்டா போய் விழுந்துரு. ஏன்னா பிசாசு கூட்டா தான் விழுந்தான். ஆனா ஆசீர்வாதம் தனித்தனி ஆளுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாரு. கூட்டத்துக்கு கொடுக்கல. ஆபிரகாம் தான் கொடுத்தாரு, லோத்து கொடுக்கல. ஆமென். ஈசாக்கு தான் கொடுத்தா. ஈசாக்கு வாழ்ந்த பட்டணத்தை கொடுக்கல. ஆமா, எவனா அங்க விதைத்த ஆசீர்வாதமா எடுக்கல. இவன் விதைச்ச, இவனுக்கு தான் ஆசீர்வாதம், எனக்கு பாவம் உங்க எல்லாருக்கும். அல்லேலூயா. ஆமென். உங்க எல்லாருக்குன்னா எவன் நம்பிக்கையா இருக்கணும் அவனுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாதவன் கர்த்தருடையவனே அல்ல. தேவனை விசுவாசிக்கணும், அவருடையவனே அல்ல என்று வசனம். நம்மளாம் நல்ல விசுவாசிகளா இருக்கலாம். இந்த மாதத்தில் நம்பிக்கையோடு கூட சந்தோஷத்தோடு கூட துவங்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் மலை போல தேவைகள் இருந்தாலும் அதை பனி போல அப்படியே நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது அப்படியே மறைஞ்சிடும்.